அவருடைய நல்ல செய்தியை நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தி. சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி, சமாதானம் தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி, உங்க வாழ்க்கையில் அநேக மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி, நீங்க வாழ்க்கையில இழந்து போன அத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்தி தான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தி. யார் இந்த இயேசு கிறிஸ்து? இவர் வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர். அகிலத்தை சிருஷ்டித்த தெய்வம். நம்மையும் அவர் சிருஷ்டித்தார். தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அவரை போல நம்மளை சிருஷ்டித்து இந்த பூமியில படைத்தார். ஆனா நாமோ பாவங்கள் செய்து மனப்போன போக்கில பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடைமடிக்க இயேசு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பான தெய்வம். அவரை போல ஒரு அன்புள்ளவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. நமக்காக தன் உயிரே கொடுத்தாரே, நமக்காக ரத்தம் சிந்தினாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாக்குறவர் இயேசு. நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் என்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகினால் இந்த இயேசு அழைக்கிறார், வாருங்கள். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அழைக்கிறார், வாருங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய வருகிறார், வாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வருகிறார், வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை தேடிதான் வந்திருக்கிறார். உங்கள் குடும்பம் தேடி வந்திருக்கிறார். நீங்க அநேக கண்ணீர்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலை இல்லாமல் வைத்து விடுங்கள்.